திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழையால் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஐயப்பன். மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தற்பொழுது மாசடைந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டு வருகிறார்கள்? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வந்தது. தற்பொழுது நேற்று மதியம் முதலே இப்போ மழை விட்டுள்ளதால் இங்கே திருத்துறைப்பூண்டி வீரன் நகர் என்ற இடம் உள்ளது. அங்கே வந்து 200க்கும் மேற்பட்ட நரிக்குற இன மக்கள் வந்து அங்கே வசித்து வராங்க. அங்கே 4 நாள் கனமழையினால பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை வந்து மழைநீர் சூழ்ந்திருந்தது. அதுடன் கழிவு நீரும் கலந்திருந்ததால் வந்து தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர். உடனடியாக நகராட்சி நிர்வாகம் களத்தில் இறங்கி அந்த பகுதியில் உள்ள மழைநீரை வடிவமைப்பதற்கான வடிவாக்கில்களை வந்து சுத்தப்படுத்தி உடனடியாக அந்த மழைநீரை வடிவமைப்பதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டதால் தற்போது அப்பகுதியில் உள்ள தேங்கியிருந்த மழைநீர் வடிந்து கொண்டிருக்கிறது. மேலும் இப்பகுதியில் கனமழை இருக்கும் என வந்து வானிலை மையம் தெரிவித்துள்ளதால் இப்பகுதி மக்களை தங்க வைப்பதற்கான சிறப்பு முகாம்களை ஏற்பாடு செய்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் திருத்துறைப்பூண்டி நகராட்சி நிர்வாகம் தற்போது எடுத்து வருகின்றார்கள். மேலும் இப்பகுதி மக்கள் தெரிவிப்பது என்னென்றால், நாங்கள் 40 ஆண்டு காலமாக இங்கே வந்து நாங்கள் வசிச்சுட்டு வரோம். எங்களுக்கு வந்து நிரந்தர வீட்டுமனை பட்டாவும் தொகுப்பு வீடும் வேணும் என பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம் நாங்கள் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை இல்லை. நிரந்தர தீர்வாக எங்களுக்கு வந்து தொகுப்பு வீடும் வீட்டுமனை பட்டா வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன்.